ஸோ இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஎம்கேக்கு வந்து கன்டெஸ்ட் பண்ணுவாங்களான்றதே ஒரு பெரிய ஸோ ஆஃப்டர் 67லேருந்து டிஎம்கே வந்து நேரடியா கன்டெஸ்ட் பண்ணி மேலூர்ல வின் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த தொகுதிய வந்து பார்க்கும்போது, இந்த தொகுதிய காங்கிரஸ் கேட்பாங்களா? இல்ல டிஎம்கே கேட்பாங்களா? ஸோ இந்த மதுரை வடக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா வந்து சிறுபான்மை வந்து குறைஞ்சது நான் சொன்ன மாரி தான். ஸோ 40,000 டூ 50,000 ஓட் பேங்க்ஸ் சிறுபான்மையினருக்கு அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடி இந்த டைம்ல யார் வின் பண்றதுக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அப்பர் ஹேண்ட்ல டிஎம்கே தான் இருக்காங்க. அதுல வந்து ஒரு மாற்றமும் இல்ல. ஆனாலும் இந்த தொகுதியில வந்து டிவிகேயோட இம்பாக்ட் பெருசா எதுவும் இல்ல. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா மாணிக் தாகூரோட மாமனார் ஆலாத்தூர் ரவி. ஸோ அவருக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ காங்கிரஸ் வந்து இந்த தொகுதியில கண்டிப்பா வாங்கணுன்ற மும்முனையோட இருக்காங்க. டிஎம்கேவும் விட்டுற மாட்டாங்க. இல்ல அப்படின்னா ஓகே ஒரு 2 பேருக்கு ஏன்னா அலையன்ஸ் பார்ட்டிக்குள்ள இந்த கான்ஃப்ளிக்ட் தான் செய்யும். இப்பன்னு இல்ல. எல்லா அலையன்ஸ் பார்ட்டிலுமே அவங்க அலையன்ஸா இருக்கும்போது எங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுன்னு தான் இருப்பாங்க. மதுரையில இருக்க சட்டமன்ற தொகுதிய பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம கூட பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மணிரத்னம் சார் இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டோட 188வது சட்டமன்ற தொகுதி மேலூர பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த தொகுதியில வந்துட்டு டிஎம்கே கேண்டிடேட்ஸ் யார் சார் இருப்பாங்க? ஸோ இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஎம்கேக்கு வந்து கன்டெஸ்ட் பண்ணுவாங்களான்றதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். இன்கேஸ் டிஎம்கே வந்து கன்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகுபதி அதிகமா அரசியல் வட்டாரம் அடிபடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முகமது ஆசிஃப். ஸோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு வந்து ரேஸ்ல இருக்காங்க. இன்கேஸ் டிஎம்கே நேரடியா கன்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு வந்து சான்சஸ் அதிகம். ஏடிஎம்கே கேண்டிடேட் சார்? ஸோ ஏடிஎம்கே கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெரியகுளம் செல்வம். ஸோ எம்எல்ஏவா கரண்ட் எம்எல்ஏவா இருக்கவரு. அவருக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழரசன் முன்னாள் எம்எல்ஏ. ஸோ அவருக்கு தான் இவரோட அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணதாகவும் சொல்றாங்க ஏடிஎம்கே வட்டாரங்கள். ஸோ 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. டிவிகே கேண்டிடேட் சார்? ஸோ டிவிகே கேண்டிடேட் பொறுத்தவரைக்கும் பார்த்தா, இந்த தொகுதியில வந்து டிவிகேக்கும் பெரிய ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஒரு இடம் தான் இதுவும். பட் அதனால வந்து டிவிகேல இருந்து பெரிய முகம் இல்லாதனால டிவிகே இதுவரைக்கும் இன்னும் யாருமே நேரடியா வந்து கேண்டிடேட் போடல. போட்டாலும் வந்து ஃபேஸ் வேல்யூ இல்லாத கேண்டிடேட்டா தான் இருக்கும் இந்த தொகுதியை பொறுத்தவரை. ஸோ இந்த தொகுதியில பார்க்கும்போது, டோட்டல் வோட்டர்ஸ் வந்துட்டு 2,20,000 பேர் இருக்காங்க. இதுல வந்துட்டு எந்த கேஸ்ட் அதிகமா இருப்பாங்க? ஸோ இந்த மேலூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து முக்குளத்தூர் ஓட்டு வந்து கணிசமா பெரும்பான்மையான ஓட்டு வந்து அவங்க தான் இருப்பாங்க அதிகமாவே. அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி, எஸ்டி ஸோ அவங்களுக்குமே வந்து ஓரளவுக்கு பெரும்பான்மையான ஓட்டு தான் இருக்கும். ஸோ இவங்க 2 கேஸ் தான் மேக்ஸிமம் வந்து அந்த தொகுதி வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியே அந்த தொகுதி எல்லாமே ஓரளவுக்கு முத்தரையர் ஒரு கணிசமா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடி சிறுபான்மை ஓட்டுமே வந்து இந்த தொகுதியில வந்து கொஞ்சம் கணிசமா இருக்கு. இவங்க தான் இருக்கிற சமுதாயத்தினர். ஸோ இந்த தொகுதியில வந்து பார்க்கும்போது 14 தடவ எலக்ஷன் நடந்திருக்கு. அதுல வந்துட்டு ஏடிஎம்கே 6 தடவையும், காங்கிரஸ் வந்துட்டு 7 தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவ வந்துட்டு யார் வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு? ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து மேபி நீங்க சொன்ன மாரி தான். இந்த மேலூர் தொகுதி பொறுத்தவரைக்கும் எப்பயுமே வந்து லைக் லாஸ்ட் வந்து எந்த எலக்ஷனுமே டிஎம்கே நேரடியா கன்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணதே இல்ல. ஸோ ஆஃப்டர் 67லேருந்து டிஎம்கே வந்து நேரடியா கன்டெஸ்ட் பண்ணி மேலூர்ல வின் பண்ணதே கிடையாது. ஸோ எல்லாமே அலையன்ஸ் பார்ட்டி மேபி காங்கிரஸ் கூடயோ இல்ல மத்த அலையன்ஸ் பார்ட்டி தான் கன்டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டிஎம்கே ஒரு முறை கூட வின் பண்ணாத தொகுதி தமிழ்நாட்டுல ஒரு 4, 5 தொகுதி இருக்கு அப்படின்னா அதுல வந்து மேலூருமே ஒரு தொகுதி தான். ஸோ மேலூர்ல வந்து ஏடிஎம்கே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே அளவுக்கு காங்கிரஸும் பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஏடிஎம்கே விட காங்கிரஸ் வந்து 7 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறை வந்து இன்கேஸ் வந்து டிஎம்கே வந்து நேரடியா கன்டெஸ்ட் பண்ணதுக்கு இல்ல அப்படின்னா காங்கிரஸ் தான் கண்டிப்பா போகும். எந்த ஒரு மாற்றமும் இல்ல. டிஎம்கேல வந்து நேரடியா கன்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணல அப்படின்றது காரணத்தினால அவங்க இந்த டைம் வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்து 28 சீட் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 25 இருந்துச்சு. இந்த டைம் 28 இருக்கிறதுனால அவங்களுக்கு 3 தொகுதி எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல கொடுக்கணும் அப்படின்றதுனால கண்டிப்பா மேலூர்ல வந்து இந்த டைம் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து மேலூரை விட்டுட்டு மத்த தொகுதி போறத விட கண்டிப்பா மேலூர் வந்து காங்கிரஸ்க்கு போறது தான் நிறைய வாய்ப்பு. ஸோ இந்த தொகுதியில வந்துட்டு டிவிகேவோட இம்பாக்ட் எப்படி இருக்கு? இந்த தொகுதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவிக்கோட இம்பாக்ட் பெருசான ஒண்ணும் பாதிப்பு வராது. மேபி மத்த தொகுதியில வந்து மதுரையில வந்து மத்த தொகுதியில பாதிப்பு இருக்கு. ஸோ மேலூர்ல பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங் ஓட்டர்ஸ் தான் அதிகம். ஸோ கோர் ஓட்டர்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து காலங்காலமா ரெட்டை இலக்கின்னு போடுறவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதுல வந்து கேண்டிடேட் மேட்டர்ஸ் இல்ல. ரெட்டை இலக்கின்னு சொல்லி கணிசமான ஓட் பேங்க் கண்டிப்பா இருக்குது. 40,000 50,000 ஓட்டு வந்து ரெட்டை இலக்கின்னு இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் கை சின்னத்துக்குன்னு ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கோர் ஓட்டர்ஸ். இவங்கலாம் வந்து எந்த ஒரு கேண்டிடேட்டும் பார்க்காம அவங்க ஓட் போடுறவங்க தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நீங்க இன்கேஸ் டிவிக்கேல ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிவிக்கேல வந்து ஒர்க் பண்ணதுக்கு ஆள் இருக்கு இந்த தொகுதியில இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் டிவிக்கேயோட தாக்கம் அந்த தொகுதியில பெருசா வந்து மாறதுக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு 10,000 5,000 ஓட்டு வாங்கினாலுமே அது வந்து டிஎம்கே ஓட்டு பிரிச்சாலுமே இந்த தொகுதியில வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால வந்து அது அந்த தொகுதி ஃபுல்லா ஏடிஎம்கே ஓட்டா தான் பிரியுமே தவிர டிஎம்கே ஓட்டு இந்த தொகுதியில இருந்து போறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ ஏடிஎம்கே வெர்சஸ் காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்டில் கிரவுண்டா இருக்கும். அப்படி அதனால வந்து டிவிக்கேயோட தாக்கம் தொகுதியில வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஸோ இந்த தொகுதிய வந்து பார்க்கும்போது, இந்த தொகுதிய காங்கிரஸ் கேட்பாங்களா? இல்ல டிஎம்கே கேட்பாங்களா?
இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த தொகுதியில வந்து டிஎம்கே வந்து நேரடியாக கண்டெஸ்ட் பண்ணி ஒரு முறையும் ஜெயிக்காத தொகுதி வந்து மேலூர் தொகுதி. மீண்டும் அவங்க டிஎம்கேல வந்து கண்டெஸ்ட் பண்ணி மேபி லாஸ் பண்றதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. இல்ல அப்படின்னா வந்து காங்கிரஸ் ஸ்ட்ராங்கான தொகுதியில வந்து மேலூர் தொகுதி ஒரு முறை 7 முறை வின் பண்ணியிருக்காங்கல்ல. அதனால கண்டிப்பா இந்த முறை வந்து காங்கிரஸ் தான் குடுப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. 90% காங்கிரஸ் போறதா வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் டிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்து ஆல்ரெடி 28, 25 குடுத்தாங்க. இந்த டைம் 28 குடுத்துருக்காங்க. ஸோ 21ல வந்து காங்கிரஸ் தான் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டெஸ்ட் பண்ண தொகுதி அவங்க மீண்டும் ஒன்று விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அரசியல் வட்டாரங்க. அதனால கண்டிப்பா மதுரையில 2 தொகுதியா கொடுப்பாங்க காங்கிரஸ்க்கு. அதனால இந்த தொகுதியில வந்து காங்கிரஸ் தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு மேபி கொடுக்கறதுக்கு. டிஎம்கே வந்து கேட்க மாட்டாங்க தான் தோணுது. ஓகே சார். இப்ப நம்ம அடுத்த தொகுதிக்கு போலாம். அடுத்து தமிழ்நாட்டோட 191வது சட்டமன்ற தொகுதி மதுரை வடக்கு பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்துட்டு டிஎம்கே கேண்டிடேட்ஸ் யார் யார் சார் இருப்பாங்க? இப்போ வந்து இருக்கிற முக்கியமான தொகுதியில இது ஒரு தொகுதி. ஏன்னா அதிகமான பேசும் பொருளா ஆன தொகுதியில இது ஒரு தொகுதி. இப்போ வந்து கரண்ட் எம்எல்ஏ இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி. ஸோ டிஎம்கேவோட மாவட்ட செயலாளர். அவர் தான் கரண்ட் எம்எல்ஏவா இருக்காரு. நேரடியா கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா தளபதி அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அதை தாண்டி வேற யாருக்கும் பேர் யாரும் இல்ல. இப்போ லாஸ்ட் வந்து ஒரு 1, 2 மந்த்ஸாவே வந்து காங்கிரஸ் வந்து எப்படியாவது வந்து இந்த தொகுதி வந்து நம்ம கண்டிப்பா கேட்டு பெறணும். இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படி இன்னொரு சைடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து டிஎம்கே வந்து 28 குடுத்துருக்காங்க. அதில கண்டிப்பா எங்களுக்கு மதுரை வடக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் தாகூரே வந்து டெல்லி மேலிடத்துக்கே வந்து சொன்னதாகவும் அந்த வட்டாரங்கள் சொல்றாங்க. ஏன்னா அவர் எப்படியாவது அந்த சீட்டை விடக்கூடாது. அதனால காங்கிரஸ் வந்து இன்கேஸ் அலையன்ஸ் குடுத்தாங்க அப்படின்னா, ரேஸ்ல யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன். முன்னாள் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன். அவர் பேர் தான் ஃபர்ஸ்ட்டே வந்து பரிந்துரை பண்ணாரு. ஸோ அவர் வந்து செல்வ பெருந்தகையும் சரி, மாணிக் தாகூரும் சரி, அவங்க 2 பேருமே வந்து அவர் பேர் தான் ஃபர்ஸ்ட்ல வந்து கன்சிடர் பண்றாங்க. அவருக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதுக்கு அடுத்தபடியே பார்த்தா மாணிக் தாகூரோட மாமனார் ஆலாத்தூர் ரவி. ஸோ அவருக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா 2021ல மேலூர்ல வந்து கண்டெஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 30,000 ஓட்டு கிட்ட இந்த மார்ஜின் தோத்துட்டாரு. அதனால அவருக்குமே அதிக வாய்ப்பு இருக்காங்க. இதை தாண்டி 3வதா இருக்கிறவர் வந்து அப்துல் மாலிக். ஸோ அப்துல் மாலிக் தான் வந்து 3வதா இருக்காரு. ஸோ அவருக்குமே வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன் அப்படின்னா இன்கேஸ் வந்து இஸ்லாமியர் வந்து அந்த தொகுதி வந்து குறைஞ்ச ஒரு 40,000 50,000 ஓட் பேங்க் வந்து அவங்ககிட்ட இருக்கு. ஓகேங்களா? மதுரை வடக்குல அவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றனால அப்துல் மாலிக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் 2 பேர் யாராவது இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து அப்துல் மாலிக் தான் வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேல இன்கேஸ் ஏதாவது வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சரவணன். ஏன்னா அவருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த தொகுதியில தான் அவரும் வராரு. அந்த தொகுதியில ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. ஆனா பரிச்சயமான முகம் தான். டிஎம்கேலயும் இருந்திருக்காரு, பிஜேபிலயும் இருந்திருக்காரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ பரிச்சயமான முகம் தான். அதனால அவருக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிவிகேல எப்பயும் போல நம்ம கேண்டிடேட் வந்து பெருசா இல்ல அப்படின்னாலும், இந்த டைம் வந்து டிவிகே வந்து அந்த தொகுதி வந்து பெருசா பெரிய கேண்டிடேட் யாரும் இல்ல. இப்போதைக்கு இவங்க தான் ரேஸ்ல எல்லாமே இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில வந்துட்டு டோட்டல் வோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2,08,000 பேர் இருக்காங்க. இல்ல அதிகமான காஸ்ட் யார் சார்? ஸோ இந்த மதுரை வடக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா வந்து சிறுபான்மை வந்து குறைஞ்சது நான் சொன்ன மாரி தான். ஸோ 40,000 to 50,000 ஓட் பேங்க் சிறுபான்மையினருக்கு அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடி முக்குழுத்தர் ஓட்டு. முக்குழுத்தர் ஓட்டு மதுரையில வந்து மேக்ஸிமம் எல்லா தொகுதியிலுமே இருக்கும். இந்த தொகுதியில வந்து முக்குழுத்தர் ஓட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா யாதவர் ஓட். ஸோ யாதவர் ஓட்டு வந்து 6 to 10% ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ஓட்டுமே அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் மத்த எல்லா சமூகத்திலும் கணிசமா இருக்காங்க. இப்ப வந்துட்டு இந்த தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, 4 தடவ எலக்ஷன் நடந்திருக்கு. 1 தடவ டிஎம்கே, 2 தடவ ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடவ யார் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு? ஸோ வந்து 2011க்கு அப்புறம் தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய தொகுதி உருவாக்குனாங்க. அதில வந்து மதுரை வடக்கு ஒரு தொகுதி. 2011, 16 2மே ஏடிஎம்கே வின் பண்ணாங்க. 21 வந்து தளபதி. ஸோ அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. இந்த டைம் யார் வின் பண்ணுறதுக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அப்பர் ஹேண்ட்ல டிஎம்கே தான் இருக்காங்க. அதில வந்து ஒரு மாற்றமும் இல்ல. ஆனாலும் கேண்டிடேட் மேட்டர்ஸ். இன்கேஸ் வந்து 21ல மீண்டும் வந்து மதுரை வடக்கு வந்து காங்கிரஸ் அலையன்ஸ் போனாங்களோ, நம்ம சொன்ன ஒரு 3 பேர். ஸோ அப்துல் மாலிக்கா இருக்கலாம், கார்த்திகேயனா இருக்கலாம், ஆலாத்தூர் ரவி. ஸோ 3 பேர் யாராவது ஒரு ஆள் போட்டாலும் நல்லா காங்கிரஸ் மத்தியிலுமே ஓரளவுக்கு கண்டிப்பா ஒர்க் பண்ணுவாங்க. ஆனாலும் ஏத்தாந்து டிஎம்கேல இருக்க மாவட்ட செயலாளர் தளபதி. ஸோ கண்டிப்பா அவர் ஒரு தொகுதி வந்து விட்டுக் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு இன்னொரு ஆப்ஷனும் சொல்றாங்க. இன்கேஸ் வந்து அவர் வந்து இந்த தொகுதி மாறினாலும் இதுக்கு முன்னாடி வந்து அவர் 96ல எம்எல்ஏ வந்திருக்காரு. அப்போ வந்து சேடப்பட்டி தொகுதியில தான் அவர் எம்எல்ஏ இருந்தாரு. சேடப்பட்டி தொகுதி. அதுக்கு முன்னாடி வந்து மதுரை வெஸ்ட். அதில் செல்லூர் ராஜுகிட்ட 2 முறை தோல்வி விட்டார். அதனால தான் மறுபடியும் இப்போ மதுரை வடக்குக்கு வந்திருக்காரு. அதனால மீண்டும் வந்து காங்கிரஸ்க்கு இந்த தொகுதி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா, அவர் கண்டிப்பா வந்து மதுரை வெஸ்ட்ல கூட போட்டி போடலாம். அதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து இந்த தொகுதியில் கண்டிப்பா வாங்கணுன்ற மும்முனையோட இருக்காங்க. டிஎம்கேவும் விட்டுற மாட்டாங்க. இல்ல அப்படின்னா ஓகே ஒரு 2 பேருக்கு ஏன்னா அலையன்ஸ் பார்ட்டிக்குள்ள இந்த கான்ஃபிளிக்ட் தான் செய்யும். இப்போன்னு இல்லை எல்லா அலையன்ஸ் பார்ட்டிலுமே அவங்க அலையன்ஸாக இருக்கும்போது எங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு கொடுங்க கேட்டு தான் இருப்பாங்க. இன்கேஸ் ஒரு வேளை காங்கிரஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு. ஏடிஎம்கே விட காங்கிரஸ்க்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு.
இருக்கு. இல்ல மீண்டும் தளபதி போட்டியிட்டாருன்னா கண்டிப்பா அவருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சரவணன் நிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சீட்டு தான் மேட்டர். இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கேல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து உடனே சீட்டு தரலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு 21 எலெக்ஷன் வித்தின் ஹவர்ஸ் கொஞ்சம் டைம்லேயே பிஜேபி போனாரு. பிஜேபி போய் உடனே கண்டெஸ்ட் பண்ணாரு. ஸோ அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. உடனே வந்து அந்த தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணி தோல்வி விட்டார். அதனால வந்து அவருக்கு வந்து இந்த தொகுதியில வந்து இன்கேஸ் ஏடிஎம்கே தரல அப்படின்னா மறுபடியும் கட்சி மாறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. பட் நாட் ஷுவர். பட் ஆனால் அதுக்கு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா ஈஸி டு வின் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா செலவு பண்ண கேண்டிடேட். நல்லா ஒர்க்கும் நல்லா ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்காரு. ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. பரிச்சயமான முகம் தான். இல்ல டிஎம்கே தளபதியை கொடுத்தாலும் மீண்டும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல காங்கிரஸ்ல இவங்க 3 பேர் அப்படின்னா கூட 3 பேர் யாராவது ஒரு ஆளுக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தொகுதியில் வந்து டிவிக்கோட இம்பாக்ட் பெருசா எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ வந்து இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் வந்து மேக்சிமம் வந்து டவுன்லேயே வருது அப்படின்றதுனால வந்து டிவிக்கு வந்து கணிசமான ஓட் பேங்க் இருக்கு. அது வந்து எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. குறைஞ்சது 10,000 ஓட் பேங்க் வாங்கலாம். ஆனா அதனால இவங்களுக்கு பாதிப்பு வருமானு கேட்டால் இவங்களுக்கு பாதிப்பு வராது. இவங்களுக்கு வந்து எப்படி பாதிப்புனா இந்த சீட் ஷேரிங்லாம் பாதிப்பு வரும். ஒன்று டிஎம்கே அலைன்ஸ் வெர்சஸ் ஏடிஎம்கே அலைன்ஸ் 2 பேர் யாரும் ஒரு ஆள் தான் வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை காங்கிரஸ் வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படி கண்டெஸ்ட் பண்ண தான் சான்சஸ் இருக்கு. ஏன்னா பிஜேபி இந்த தொகுதி கேட்க மாட்டாங்க. அவங்க திருப்பரங்குன்றம் அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி வைக்கிறதுனால இந்த தொகுதியில் வந்து அவங்க வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஏடிஎம்கே தான் மேக்ஸிமம் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. டிவிக்கோட தாக்கம் ஒன்றும் இல்லாதனால கண்டிப்பாக இந்த தொகுதி வந்து இருமுனை போட்டியாக தான் அமையும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே சார். இது இருமுனை போட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு சார் சொல்றாங்க. உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.